Ya lura இங்கே யார் சும்மா தமாஷா பண்ணணும்னா அல்வாது சும்மா தமாஷ் பண்ணேன் என்ன பண்ணுற அப்படின்னு அல்வாதுண்ணா ஆல்சோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஓய் பேசுகிறேன். சரி என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடு எபிசோட் 2 இது. ஆக்சுவலி முன்னாடி வந்து ஏற்காடு எபிசோட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா நான். ஏன்னா புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எபிசோட் 1 போய் அது பார்த்து ஒன்று இது பாருங்க, இல்லை இது பார்த்து போய் அது போய் பாருங்க. எபிசோட் 1 செம்மையாக இருக்குன்னா நம்ம வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணிக்கிறோம். அதில் வந்து செம்மையாக இருக்கும் அது எபிசோட் 1. அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து போப்போ மினி மோட்டல் உங்கள் ஸ்கோர். ஓகே ஸ்காட், டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7:30 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முக்கந்தப்பாளியில் தான் இருக்கும். இங்கேருந்து இன்னும் எவ்வளோ நேரத்தில் போகலான்னு போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து 3 hours 40 minutes போட்டுக்குது. குடிசுக்கில் போயிடலாம் ஸ்காட். கமான் 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 கிகே கமான் கமான் செம்ம. அங்கே ஒரு ஸ்கால் அங்கே பாருங்க ஸ்கால் செம்மையாக இருக்குல்ல லேக் வியூ. ஒரு லேக் வியூ மசா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஹெச்ஆர் ப்ரோ பிளாக் பார்த்துருந்தோன்னே நேற்று முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தார் சம்திங்கு. என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏற்காட்டில் இருக்குதுன்னு. நம்ம முன்னாடி போயிருந்தா அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி பார்த்துருந்துக்கலாமா. அதான் ZX 10R வேறு எட்டு வந்துக்கிறாரு. ஓ என் ட்ரீம் பைக்கு வா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் வந்து இன்னைக்கு போய்க்கிறேன், அவர் வந்து எனக்கு போனான்னு பார்த்தீங்கன்னா 2 days பேக் தான் ஸ்கூல். நான் வந்து ஆக்சுவலி அன்றைக்கே போயிருந்தேன், கண்டிப்பாக 100% பார்த்துருந்துக்கலாம். அவர் மிஸ் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ZX 10R ஐயோ பா பேரை கேட்டவுடனே சும்மா அதிருதில்ல ட்ரீம் பைக்கு. ஏன்னு தெரியல, கடவுள் வந்து இந்த மாதிரி பசங்க வந்து இந்த பைக் மேலே இருக்கிற லவ் வந்து அப்படி பச்சுக்கிறாரு. நான் வந்து இந்த பொண்ணுங்க மேலே கூட காட்ட மாட்டாங்க லவ், ஆனால் வந்து பைக் மேலே காட்டுவாங்க லவ். அந்த அளவுக்கு பச்சுக்கிறாரு கடவுள். செம்மையில இது பொண்ணுங்க மேலே கூட காட்ட மாட்டாங்க. நிஜமால் ஸ்கூல் இது அவ்வளோ லவ் வந்து பொண்ணுங்க மேலே கூட காட்ட மாட்டாங்க. பசங்க வந்து பைக் மேலே அவ்வளோ காட்டுவாங்க லவ். அது ஜீனா இல்லை கடவுள் பச்சந்தா இல்லை பொருந்துலேருந்தா அந்த மாத்தாவா அதனால எனக்கு தெரியல. அது அந்த பைக் மேலே இருக்கிற லவ் வந்து பசங்களுக்கு எப்போவுமே போகாது. அது 7 ஜென்மத்தாலும் சரி. நீங்கள் கூட ரொம்பவே பார்த்துக்கோங்க, சின்ன பையனாலும் சரி இல்லை பெரியங்கனாலும் சரி. என்ன போய் நம்ம பைக்கை நம்ம நிற்க வச்சா ஃபஸ்ட்டு அந்த சின்ன பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏறிட்டு ஹாரன் அடிக்கிட்டு இல்லை அதை த்ராட்டல் பண்ணுறது அதெல்லாம். அது அதே கடவுள் நல்லா பச்சுக்கிறாரு பாரு செம்மையா. ஆல்மோஸ்ட் ஒரு 90% பசங்களுக்கு பைக்னா உயிர். 10% வந்து நார்மலாக அவ்வளோலாம் பிடிக்காது பைக்குன்னு இஷ்டம். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் மீதி 90% ஆஃப் த பாய்ஸ்க்கு வந்து பைக்னா ரொம்ப உயிர் அவங்களுக்கு. என்ன எடுத்துக்கோங்க இப்போ பைக்குன்னா இப்போ பிடிக்காம பைக்குனால பைத்தியம் அந்த அளவுக்கு எல்லாம் சொன்னா சொல்லினே போலாம் கூட எல்லாம் பைக் மேலே லவ் எப்படி இருக்குது அப்படின்னு பைக் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஸ்கூலு, எங்கள் வீட்டு வெளியே வந்து நிறைய பைக் மாதிரி நிற்க வைக்கணும். சூப்பர் பைக்கு இருந்தாலும் சரி இல்லை எந்த பைக்கு இருந்தாலும் சரி நிறைய வாங்கி அப்படியே வெளியே நிற்க வச்சிடணும். பொக்கேஷன் மாதிரி இப்போ என்ன ஷோகேஸில் தான் வைக்குவாங்க இல்லைங்களா பொம்மைங்களாம், அந்த மாதிரி எங்கள் வீட்டு வெளியே நிற்க வச்சிடணும் பைக்குங்க. வாரத்தில் வந்து 7 நாளுக்கா 7 நாள் 7 பைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு போனோம். அந்த மாதிரி ஆசை. ஒரு பைக்கு பெட்ரோல் போகிறதுக்கு காசு இல்லை. இல்லை 7 பைக்கா? ஐயோ
குளிர் தாங்க முடியலையே. ஐயோ, பேசாம ரைடிங் ஜாக்கெட்னா போட்டு வந்துக்கலாம். குளிர் தாங்க முடியல. கை பாருங்க சொல்றீங்க பாருங்க, எப்படி முடியல எப்படி இருந்துச்சுக்குது. குளிர் ஓவராகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எங்குது இங்கே. ஸோ மேலெல்லாம் ஃபுல்லு கட்டிங்கிறாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் டைமாக எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாகுது இந்த சைடு ரோட்டில் வரும்போது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம மாப்பிள்ளை கும்பிட்டு வந்தோம் இல்லையா, அந்த சேலம் பிளாக் போகும்போது நல்லா சிக்கன் பேசிக்கின்னு நல்லா ஜாலியாக வந்திருந்தா. அப்போது இப்போ ஒன் டே போய்க்கிறேன். ஒரு பக்கம் அதுதான் வருத்தமாகுது எனக்கு. இதே ரோட்டில் தான் போனது எனக்கு இப்போ நான் அதெல்லாம் பார்த்தான். நான் மாப்பிள்ளை கூட இங்கே கேலி போட்டிங்க சிக்கன்னு அதே போயிருந்தேன். நம்ம பரவாயில்ல, எப்பறம் அவங்களுக்கு நான் லீவ் இருந்துச்சுன்னா மறுபடியும் போகிறது போகலாம். வந்து மேலே பாருங்க ஸ்கூல். கிளைமேட் பார்த்தீங்களா அப்படி இருக்குது. சரி, தம்சம் பண்ணிங்குது கிளைமேட் என்ன. ஐயோப்பா, மழை வராதேண்டா. சரி, மழை வந்துச்சு, மொத்தமாக போச்சு. ராஜன் இப்போ எல்லாம் செம்ம ஸ்கூலான இந்த ஊர் சைட்லாம் வந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வில்லேஜ் சிட்டி சைட்லலாம் வந்து இந்த யாருக்குனா கல்யாணம் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து என்ன வீட்டுக்கு வீடாக போய் பத்திரிக்கை அடிக்குவோம், இல்லை வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சொல்லுவோம், இல்லை கால் பண்ணி சொல்லுவோம். இந்த மாதிரி கல்யாணம் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில் அப்படின்னு நம்ம கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அப்படின்னா சொல்லிடுவோம் நம்ம. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்குனா கல்யாணம் ஆச்சுன்னா இல்லை வீட்டில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு போஸ்ட் மாதிரி ஒட்ட வச்சுருவாங்க. யாருக்கு தான் சரி, இப்போ தான் ஒரு பேனர் பார்த்துறேனே, அது ஒரு கல்யாணம் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டுக்கிறாங்க கல்யாணம் இவங்களுக்கு அப்படின்னு பேனரை போட்டு ஒட்ட வச்சுக்கிறாங்க. செம்ம. எவ்வளோ டைம் தமிழ்நாடு போய்க்கிறேன், இதெல்லாம் ரொம்ப டைம் நோட் பண்ணிக்கிறேன். இது ஆனால் தீபாவளியாக முடிஞ்சிச்சு, இன்னும் என்ன பார்த்தாச்சு ஒன்று விளையாடிங்கிறாங்க இங்கே. தீபாவளி கொண்டாடிங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரோட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது ஸ்குவாட். இங்கே எங்கே பாருங்க, நம்மள்ட்ட கண்டு இங்கெல்லாம் சூப்பர் பைக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் இங்கே இருந்துச்சுன்னா பிச்சு மேஞ்சின்னு போயிடலாம். இங்கெல்லாம் நான் புல்லட்டெல்லாம் அவ்வளோ போக முடியாது சொல்லுங்க. எனக்கு ஆசை தான் சூப்பர் பைக் கண்டி என் கையில் இருந்துச்சுன்னா பறந்துன்னு போயிட்டு இங்கெல்லாம். இங்கே பாருங்க, இங்கே செம்மையாக இருக்குல்ல. டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 o'clock ஆச்சு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் அந்த சோழகிரின்னு ஒரு ஊரில் இருக்கும். ஸோ இங்கே நான் போய் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்ட்டு பேட்டரி கோகுலில் வந்து பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு பாருங்க இங்கே. ஸோ பேட்டரி சார்ஜ் போட்டுக்கிறேன். பேட்டரி ஃபுல் டவுன் ஆகிடுச்சு இப்போ கோகுலில். இப்போ தெரியுதுங்களா? ஸோ இங்கே நான் கிருஷ்ணகிரிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு அண்ணா கூப்பிட்டு கேட்டது, அண்ணா என்ன ஊர் அப்படின்னு. அவர் வந்து சோழகிரி, நான் வந்து கோலகிரி அப்படின்னு நான் கேட்டுறேன். அண்ணா கிளியராக சொல்லுங்கண்ணா, இது சோழகிரியா இல்லை கோலகிரியா அப்படின்னு. அண்ணன் வச்சுட்டு இல்லைப்பா இது சோழகிரி அப்படி தான் சொன்னார். சார் இங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு கேட்டேன் அண்ணாட்டான்னு. இங்கேருந்தே ஒரு அவர் என்ன இல்லைப்பா கிலோமீட்டர் சொல்ல மாட்டாரு, வண்டி வச்சுங்கிறல வண்டியிலேருந்து ஒரு ½ hourல போயிடலாப்பா அப்படின்றாரு. அண்ணா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது சொல்லுண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அண்ணன் சொன்னேன் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குப்பா. 20 கிலோமீட்டர் இருக்குப்பா அப்படின்றாங்க. ஆனால் கடைசி வைக்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறாருப்பா அது அண்ணன். சரி வண்டியில் ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருப்பா, ஒரு ½ hour ரீச் பண்ணிடலாம் கிருஷ்ணகிரிக்கு அப்படின்னாரு. எக்ஸாக்டான ஆக்சுவலி ரோடு வந்து இல்லையா நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் தான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு. ஸோ அங்கே மினி மாடல் அங்கே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஊருக்கார அண்ணாட்ட கேட்டேன் நான், ஆனால் இது எந்த ஊர்னா அது எங்கே இருக்கோ அப்படின்னு. சோழப்பாளையா அப்படின்றாரு.
அப்புறம் எதுவும் கிளியராக கேட்கல. ஆனால் சோலோ பாலியாவா இல்லைன்னா என்ன பாலியா அப்படின்னு சொன்னாருப்பா அவரு. ஆனால் கிளியராக சொல்லுண்ணா எங்கே இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நானே கேட்டேன், அண்ணா இங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குண்ணா அப்படின்னு. அண்ணன் வந்து கிலோமீட்டர் சொல்ல மாட்டேங்காரு. அண்ணா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரு அப்படின்னு. எப்படியோ போனே இருப்பா நீ, அப்படியே வந்துடும் வண்டி வச்சுங்கிற இல்லையா, வண்டியிலேருந்து ஒரு 30 நிமிஷத்தில் போயிடலாப்பா அப்படின்னுங்கிறாரு. இல்லைண்ணா எவ்வளோ கிலோமீட்டர்ஸு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், நானே ஒரு மைண்ட் செட்டில் சொன்னேன், ஆனால் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமான்னு. ஆமாம்மான்றாரு. அப்புறம் செகண்ட் முன்னாடியுமே 10 கிலோமீட்டரான்னு. இன்னும் ஏன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா நான். ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் அண்ணன் ஆமாம் ஆமாம்மான்னு அப்படின்றாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் இன்னும் ஒரு 10 to 15 20 இருக்கும் கேஸ் பால். ஆக்சுவலாக நம்ம இந்த சைடில் ரோடெல்லாம் போய்க்கலாம் சேலமுக்கு, அந்த ஒரு மைண்ட் செட்டில் சொல்கிறவன்னு அண்ணன் வச்சு செஞ்சிடாரு. மலைக்கல்லாம் பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் மலைக்கல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இந்த சைடு பசங்களாம் ஸ்கூல் போய்க்கிறாங்க நினைக்கிறேன். எல்லாம் நிறுத்திக்கிறாங்க அங்கே. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கூட இல்லை இங்கே. இது எங்கே போகணும் ப்ரோ? எங்கே போகணும்? எங்கே அது? சின்னாலா சின்னாலா சின்னாரா? ஹெல்மெட் எல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க தானே? ஓகே ஓகே. பஸ் ஸ்டாப்லாம் இல்லையா ப்ரோ? எங்களா பஸ் ஸ்டாப்லாம் இல்லையா? வெளியே சேர்ந்துங்களா? ஓகே ஓகே. ஸ்கூல் பஸ் எல்லாம் எதுவுமே இல்லை? ஸ்கூல் பஸ் கூட இல்லையா? மிஸ் ஆச்சுங்களா? இப்போ டெய்லி இதே மாதிரி தான் போயிடுவீங்களா? டெய்லி இதே மாதிரி தான் போயிடுவீங்களா? டெய்லி வண்டியில் ஏறினா கஷ்டம் இல்லை? என்ன ஸ்டாண்டர்ட் ப்ரோ? என்ன கிளாஸு? இல்லை இல்லை எந்த ஸ்டாண்டர்டு எந்த கிளாஸ் ப்ரோ? 11th காலேஜுங்களா? உடனே அது பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா நானே இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் எங்கே இல்லை அப்படின்னு. பஸ் ஸ்டாப் இல்லைன்னா இந்த மாதிரி தான் தம்பி வண்டி இந்த மாதிரி ட்ராப் கேட்னு போகிறது அப்படின்னு. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே தான். ஸோ அதுக்குன்னு பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் இதாகிடுது. எல்லாம் ட்ராப் கேட்டுங்கிறாங்களே. சின்னார் எங்கங்க ப்ரோ? இங்கயா? ஓகே ஓகே. டீலாம் குடிக்கிறீங்களா? டீ குடிக்கிறியா? ஓகே ஓகே. பார்த்து ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ஸ்காலர் நிஜமா இல்லை. நான் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்குதான். ஸோ பஸ்ஸெல்லாம் அவ்வளோ வரது இல்லையா. ஒரு டைம் வந்து பஸ்ஸு மிஸ் ஆகிட்டான். தம்பி வந்து என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி எனக்கு மிஸ் பண்ணிட்டுக்காரு பஸ்ஸு. எல்லாம் லைனாக ட்ராப் கேட்டுன்னு இல்லைங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஓல்டு மெமரிஸ் வந்து
நான் வந்து நானே இதே மாதிரி தான் அந்த வயசுலலாம் வந்து ஸ்கூல் போகும்போது வந்து ட்ராப் கேட்டுன்னு அப்படியே சண்டை போடுவோம் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களாம். ஏன்னா வந்து ட்ராப் கேட்டால் இப்போ இங்கே கேட்டால் நான் ட்ராப் நான் வந்து லைன் நாள் எடுத்துக்குவோம். இப்போ அண்ணன் தம்பிங்களால் நீந்தாங்க போது அதே மாதிரி தான் நாங்களும் லைன் நாள் எடுத்துக்குவோம். இப்போ வந்து நான் இங்கே நிற்கிறேன்னா இன்னொருத்த ஃப்ரெண்ட் வந்து அங்கே நிற்குவான். இப்போ நான் வந்து இங்கே ட்ராப் கேட்டேன்னா வந்து அண்ணன் என்ன பண்ணுவார், அங்கேயே நிற்க மாட்டார். ஸோ பிரேக் ஆச்சா கொஞ்சம் முன்னாடி போய் அப்போ நான் ஆகுது நான் இதை ட்ராப் வந்து அவள் ஏற்கனவே உட்காந்து போயிடுவான். அப்படியே இதுக்காக டெய்லி சண்டை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே அங்கே போய் நில்லிடுவோம். நான் தான் ஃபஸ்ட்டு நிற்குவேன், நீ தான் ஃபஸ்ட்டு நிற்குவேன் அப்படின்னு அண்ணன் வந்து ஒருத்தர் தான் இட்டு போன்னு சொல்லுவார். நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் தானே அப்படின்னு ட்ரிபிள்ஸு அண்ணன் வந்து ட்ரிபிள்ஸில் இட்டுன்னு வச்சுருவோம். அப்போ அந்த காலத்துனா நான் வந்து ஒரு 10th 9th அப்படின்னா படிக்கும் போது செம்ம. இப்போ பசங்கள்லாம் பார்த்தா லைனாக ட்ராப் கேட் இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் ஃபீல் வருது எனக்கு. பாருங்க தம்பி நான் தான் 11ன்றாரு. ஆனால் ஒரு தாடியில் ஒரு மீசையில் தம்பி வந்து சேம் நம்ம மாதிரி தான் நினைக்கிறேன். சேம் நம்ம கேஸ் தான் நினைக்கிறேன். தம்பிக்கும் தாடி வளரத்துல மீசையாக வளரத்துலன்னு. ஏன்னா நம்மளுக்கு எந்த காலத்தில் வருது அதெல்லாம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து 10th ஜாஸ்தி ஒரு 7th 8th வந்து மீசை தாடி வந்து லைட்டாக வந்துடும். இப்போ எனக்குற போது இது தாடியில் ஆக்சுவலாக இது இப்போ எனக்குற போது ஒரு 7th அப்படியே அவங்களுக்கு வந்துடும். தம்பி நான்றா 11th படிக்கிற அப்படின்றாரு. பார்த்தா தாடியில் ஒரு மீசை இல்லை. நான் பார்த்தா 11th படிக்கிற போது தெரியுது அவர் தம்பியை. இந்த தம்பியை ட்ராப் கேட்டுங்கிறாரா? சாரி எங்க ப்ரோ? எங்க இருக்குது? எங்க இருக்கு ப்ரோ? பஸ் மிஸ் ஆயிடுச்சுங்களா? பஸ் மிஸ் ஆயிடுச்சா? இப்போதான் அவங்க ஆளை விட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க. உங்க ஸ்கூலுக்காரன் யாருன்னு தெரியல. ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கு இல்லையா? ப்ளூ கலர் ஷர்ட்டு +2வா உங்களுது? 10th. டெய்லி மிஸ் ஆயிடுதா? அதே மாதிரி பஸ் டெய்லி மிஸ் ஆயிடுதா? டெய்லி 1 கிலோமீட்டர் நடந்து போறீங்களா? ஸ்கூல் வேன் அதெல்லாம் எதுவுமே இல்லையா? ஸ்கூல் வேன்லாம் இல்லை. புரியல. இல்ல இந்த மாதிரி வேன் அந்த மாதிரி பஸ் அதெல்லாம் ஸ்கூல்லாம் எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் தான். பட் இங்கே கேட்கணுமா? இங்கயா இந்த பொண்ணு போய்ங்குது? இந்த பொண்ணு போய்ங்குது இங்கயா? இங்கயா? ப்ரோ பார்த்து வேலை. ஐயோ முன்னாடி யாரும் ட்ராப் கேட்டுக்கிறாங்கன்னு தெரியலையே. இங்க பார் சீக்கிரம் போனாடா இந்த வயசுல செட் பண்ணிங்கிறான். டேய் கிட்டடா பண்ணிக்கிறீங்க அப்படி. பரவாயில்ல இந்த வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கு. ஒரு பக்கம் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேசாக ஒரு பயமதி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெங்களூரில் உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ, பெங்களூரில் அதே சப்போஸ் நம்ம வந்து பெங்களூரில் இருந்தால் பின்னாடி ஹெல்மெட் போடல இல்லையா? ஸோ ஃபோட்டோனா எடுத்துருவாங்க, இல்லை முன்னாடி போலீஸ்காரங்கன்னா பிடிச்சிருவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தம்பி ஏற்றணும் இல்லையா? அந்த தம்பி கேட்ட ஃபஸ்ட்டு என்னன்னு, தம்பி இந்த மாதிரி முன்னாடி ஹெல்மெட் போடல முன்னாடி போலீஸ்காரங்கன்னா பிடிக்குவாங்கன்னு. அது தம்பி நான் சொன்னேன்னா இல்லைண்ணே போலீஸ்காரெலாம் எதுவும் பிடிக்க மாட்டாங்கன்னு. அப்போ ஏறி ஜாலியாக உட்காரா தம்பி அப்படின்னு. இந்த இங்கே ஒரு தம்பி உட்காங்க. எங்கே தம்பி? எங்கே போனா? குருமரப்பள்ளி. பஸ் மிஸ் ஆயிடுச்சா உனக்கு? எந்த கிளாஸு?
எந்த கிளாஸு? 7th. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்ற என்ன? சாப்பிட்ற என்ன வாங்கி தர? ஸ்கூல் லீவ் போட்டுறா இன்னைக்குலாம்? ஸ்கூல் லீவ் போட்டுரு. ஏய் வா நம்ம போகலாம், வாடா ஜாலியா. ஏய் வா கடத்தின்னு போய்ங்க. வா நான் பேசிக்கிறேன், வா நானே, நான் பேசிக்கிறேன், வா நானே, வாடா நானும் இந்த வார்த்தாடா, நான் பேசிக்கிறேன் வா. ஏற்காடு போய்க்கிறியா? போய்க்கிறியா? போகலாம் போகலாம் வா. இப்போ ஏற்காடு தான் போய்ங்கிற. டிடிஎஃப்லாம் தெரியுமா? பார்த்துக்க. இப்போ அங்கே தான் போய்ங்கிற மீட் பண்ணுறதுக்கு, அங்கே தான் மீட் பண்ண போய்ங்கிற. வா போலாம் வா ஜாலியா. ஏய் வா போலாம் வாப்பா. ஏய் வா வா போலாம். நான் போயிட்டு நானே இப்போ விடுறேன் வா. ஏய் வாண்ணா அண்ணா வா. இப்போ ஸ்டாப் பண்ண மாட்டேன் நானு, போயிட்டே இருப்பேன் நானு. போலாமா? எக்ஸாம் இருக்கா? இப்போ நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், என்ன பண்றது இப்போ? போயிட்டே இருக்கணும் நானு. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் நிஜமா நானு. நான் நிஜமா ஸ்டாப் பண்ண மாட்டேன் நானு. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், போயிட்டே இருக்கேன் நானு. ஆள் தராது உக்காண்டியலாடி, ஆள் தராது உக்காண்டி என் கூட. நான் இந்த ஊருக்காரனே இல்லை, நான் பெங்களூர்காரனே. ஆள் கத்துருங்க தெரியுமா? அழுதுக்கிறா. ஏய் அல்வாதுரா அல்வாதுரா. எங்க ஸ்கூல்லு? உன்னை எழுதுல இருக்குது? ஐயோ பாவம் தம்பி அழுதுக்கிறானே. ஐயோ ஐயோ ஏமா ஊற்றுருவா வாடா தம்பி, அழுவாதரா. இதுக்கலாம் சும்மா தமாசனா பண்ணு. அழுவாதுன்னா கத்திரி போட்டா என்ன பண்ணுவேன்? கத்திரி போட்டா என்ன பண்ணுவேன் இப்போ? வாடா போயிட்டுலாமா, ஏற்காடு போயிட்டுலாம். வாடா போயிட்டுலாம் வா. வா ஜாலியா இருக்கவா, வண்டியில போயிட்டுலாம். நான் மம்மிட்ட பேசிக்கிறேன் வா. என் ஃபோன் பண்ணலாம், மம்மி கால் பண்ணலாம், மம்மி கால் பண்ணி சொல்லலாம். நான் மிஸ் நம்பர் சொல்லலாம், கால் பண்றேன் மிஸ்ஸுக்கு. வாடா பாவம் தம்பி தெரியாதரமா. பாவம் டெய்லி நந்தன் தான் போறியா தம்பி? நீ டெய்லி நந்தன் போறியா? டெய்லி நந்தன் தான் போற? இந்த வருஷம் தான் டெய்லி நந்தன் போறியாடா? ரூல் தரும். எக்ஸாம் ஆயிடுக்கே இல்லை போய் சொல்றியா? நல்லா படிடா. இங்கயா இதுக்கான ஆள்து ஏன் அழுவுற? இங்கே ஏன் அழுத? சும்மா தமாசா பண்ணணுன்னா அல்வாது அதெல்லாம் கழுத்திட்டுலாம் போக மாட்டேறேன்னு. சும்மா அண்ணத்தான் சும்மா தமாஸ் பண்ணேன். என்ன பண்ணுற அப்படின்னு அல்வாதுண்ணா. சாப்பிட்டியா? வாங்கிக்கிறேண்ணா. சாக்லேட் நான் வாங்கிக்கவா? வா சாக்லேட் நான் வாங்கிக்கவா? எக்ஸாம் எழுதுண்ணா நல்லா எழுது. ஆல் த பெஸ்ட்டா. ஸோ வர ஐயோ பாவம் தம்பி.
ஒரு செகண்ட்ல அது என்ன ஒரு சீன் ஆயிடுச்சுவா. நான் சும்மா தம்பி வந்து பிராங்க் பண்ணலான்னு பண்ணேன். ஏய் நான் அவனை கத்தின்னு போயிடா அப்படின்னு தம்பி சொல்லுது. அட விட்டுடா அட. ஐயோ ஐயோ பாவம் தம்பி. தம்பியோட சண்டை. ஐயோ தம்பி நான் கத்திலாம் போக மாட்டேனா அண்ணன் மாட்டானே அப்படின்னு. அப்பதான் தம்பி கடை கொஞ்சம் இதை வச்சு தம்பி எக்ஸாம் வந்துட்டா டக்குது. ஆனா வந்து எக்ஸாம் நான் அண்ணன் வந்து விட்டுருவாரு அப்படின்னு. டேய் நான் சொல்றேன் டேய் நான் டீட்டெயிலாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க தான் மீட் பண்ண போய்ங்கிறேன் இப்போ அப்படின்னு. பார்த்துக்கிறேன் செல்லெல்லாம் பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு. அவங்க தான் மீட் பண்ண போய்ங்கிற வாடா நம்ம ஏற்கனவே அப்படின்னு. ஐயோ அட விட்டுறா அட ப்ளீஸ் அட ப்ளீஸ். ஐயோ ஐயோ பாவம் தம்பி. கடைசியில் சொல்லிட்டேன் இல்லைடா சும்மா தலாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு.